வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 24th டிசம்பர் 2023 தமிழ் கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். எண்ணெய் கசிவு பாதிப்புக்கு நிவாரணம். 901 குடும்பங்களுக்கு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். இது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஜம் புயல் வந்தபோது கனமழை பெஞ்சிச்சு. ஸோ அதனால் சென்னை எண்ணூர் பகுதியில் வெள்ள நீரோடை கலந்து வெளிவந்த எண்ணெய் கசிவு அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு மிகுந்த பாதிப்பை கொடுத்துச்சு. ஸோ இதை அப்புறப்படுத்துகிற பணி நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பகுதி மக்களுக்கு நிவாரணத் தொகை அறிவிச்சிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பறவைகளை மீட்கிற பணியும் தொடரும் அப்படின்னு சொல்லி வனத்துறை செயலாளர் தெரிவிச்சிருக்காரு. பறவைகளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது அதோட ஃபெதர் தான். ஸோ அதனால் அதோட மூவ்மெண்ட்டு அப்படிங்கிறது இருக்காது. இதனால தான் வனத்துறையினர் அறிவிச்சிருக்காங்க, எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்டுள்ள பறவைகளை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெறும் என வனத்துறை செயலர் சுப்ரியா சாஹூ தெரிவித்துள்ளார். எண்ணூர் கழிமுகத்தில் எண்ணெய் கழிவுகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள சதுப்பு நிலங்களை சீரமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. ஸோ இப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு குறைந்த வேக கடல் நீர் ஜெட் பைப்புகள் மூலம் எண்ணெய் படலத்தை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எண்ணெய் படலம் அனைத்தும் பாதுகாப்பாக அகற்றப்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பகுதி பார்த்தீங்க அப்படின்னா 60 ஹெக்டேர் அலையாத்தி காடுகள்னா சரபுன்னை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பகுதியை சுத்தம் செய்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆனாலும் விடாமுயற்சியோட தொடர்ந்து பணி நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ தமிழக வனத்துறையினர் மற்றும் இந்திய வனவிலங்கு அறக்கட்டளை மற்றும் பெசன்ட் மெமோரியல் டிஸ்பென்சரி உள்ளிட்ட அமைப்புகள் இணைந்து இந்த எண்ணெயால் பாதிக்கப்பட்ட பறவைகளை மீட்கிற பணியில் நடைபெற்றுட்டு இருக்காங்க. தன்னார்வலர்களும் வல்லுநர்களும் கூட இந்த மீட்பு பணியில் இருக்காங்க. பறவைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். குஜராத் கடல் பகுதியில் சரக்கு கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல். ஊழியர்களுக்கு பாதிப்பில்லை அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. ஸோ கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் கொடுத்துருக்காங்க பாருங்க, வெராவல் அப்படிங்கிறது தான் அந்த இடத்தோட பேர். ஸோ குஜராத்தில் வெராவல் அப்படிங்கிற நகரில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் மைல் தொலைவில் அரபிக்கடலில் சரக்கு கப்பல் மீது சனிக்கிழமை அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோன் தாக்குதல் நடந்துச்சு. ஸோ இதை தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த கப்பலும் 21 இந்தியர்கள் உட்பட 22 ஊழியர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக மும்பையில் உள்ள கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தில் அதிகாரிகளும் தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இடத்தோட பேரை பார்த்து வச்சுக்கோங்க, வெராவல். வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. குஜராத்தில் வெராவல். யூபிஎஸ்சி படிக்கிறீங்க, குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளேசஸ்லாம் கொஞ்சம் முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரோனா புதிய பாதிப்பு 2 மடங்கு அதிகரிப்பு, மேலும் 4 பேர் உயிரிழப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதுமே சனிக்கிழமை காலை வரைக்குமே 24 மணி நேரத்தில் 752 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2019 தான் கொரோனா டிசீஸ் வந்து ஃபர்ஸ்ட் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ திரும்ப அதோட தாக்குதல் இருக்குது. உருமாறிய கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாக்குதல் அதிகமாக இருக்குது, 2 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஆழி பேரலையில் அழிந்த தனுஷ்கோடி இன்று 59வது ஆண்டு நினைவு நாள். ஸோ தனுஷ்கோடி தேவாலயம் அது எப்படி சேதமடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த படத்தில் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா மன்னார் வளைகுடா, பாக் நீர் ஜலசந்தி ஆகிய கடல் பகுதிகளின் சங்கமமாக உள்ளது தான் தனுஷ்கோடி. இங்கிருந்து இலங்கைக்கு குறைந்த தொலைவிலேயே நம்ம போயிட்டு வந்துடலாம். ஸோ கப்பல் போக்குவரத்து தொடங்குறதுக்கு பிரிட்டிஷார் திட்டம் போட்டிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ்கோடிக்கும் இலங்கை தலைமன்னாருக்கும் இடையே கப்பல் போக்குவரத்து 1914ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையிலிருந்து தனுஷ்கோடிக்கு போட் மெயில் அப்படிங்கிற ரயில் போக்குவரத்து தான் நடைபெற்றுட்டு இருந்துச்சு. பேரை பார்த்து வச்சுக்கோங்க, போட் மெயில். தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த தனுஷ்கோடியில் நடக்கக்கூடிய வர்த்தகத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுக்கு ஒரு பேர் இருக்குது, குட்டி சிங்கப்பூர், குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம சிவகாசியை சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குட்டி சிங்கப்பூர் அப்படின்னு சொல்கிறது தனுஷ்கோடி. பேரை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1964ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி மிதமான காற்றுடன் கூடிய மழை பெஞ்சிச்சு. இரவு 10 மணிக்கு போல் காற்றோட வேகம் அதிகரிச்சிச்சு, கடலோட சீற்றமும் அதிகரிச்சிச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான மழை. இந்த மழை இருந்தது கூட தெரியாமல் அங்கே இருந்த மக்கள் முழுவதுமாக கடலுக்குள்ளே அடிச்சிட்டு போகப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வரைக்குமே கடல் உள்வாங்கினதா சொல்கிறாங்க. ஸோ தனுஷ்கோடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமையே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 59வது ஆண்டு நினைவு நாளில் தனுஷ்கோடி இருக்குது. ஸோ ரொம்பவே ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயம்தான். குட்டி சிங்கப்பூரோட நிலைமை தான் இந்த நிலைமை. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம்.
கூட்டுறவு வங்கிகளில் வட்டியில்லா கடனாக ரூபாய் 1500 கோடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இலக்கு தெரிவிச்சிருக்காங்க. கால்நடைகளை வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு வட்டி இல்லாத கடனாக நடப்பாண்டில் கூட்டுறவு வங்கிகள் மொத்தமாக ரூபாய் 1500 கோடி வழங்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பனவர் தெரிவிச்சிருக்காரு. கோஆபரேட்டிவ் பேங்க்ஸில் தான் இந்த இது. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள், சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே பாலின திருமணம். ஸோ இதை ஆசீர்வதிக்க மேகாலயா கத்தோலிக்க தேவாலயங்களில் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஒரே பாலின தம்பதிகளை கத்தோலிக்க பாதிரியார்கள் ஆசீர்வதிக்கலாம் அப்படின்னு சொல்லி மேகாலயத்தை சேர்ந்த கத்தோலிக்க தேவாலய தலைமை அறிவிச்சிருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து நாட் அப்ளிகபிள் ஒன்று தான். ஸோ இது வந்து நம்மளோட பாரம்பரியமாகட்டும் கலாச்சார ரீதியாக இது வந்து சூட்டாகாத ஒரு விஷயம். ஸோ இந்த உறவை வந்து மத ரீதியாக முழுமையாக அங்கீகரிக்க இயலாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம். மேகாலயா தான் இந்த முடிவு பண்ணது. நெக்ஸ்ட் பாருங்கள், அமெரிக்காவில் ஹிந்து கோவில் மீது தாக்குதல். இந்தியா ரொம்ப கவலையில் இருக்காங்க. சுவாமி நாராயணர் கோவில் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தான் இது. ஸோ இது தொடர்பாக இந்தியா ரொம்ப கவலையில் இருக்கிறதா மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவுக்கு வெளியே பயங்கரவாதிகளுக்கும் பிரிவினைவாதி சக்திகளுக்கும் இடையே இடமளிக்கக்கூடாது. இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்க அரசிடம் நமது துணை தூதரகம் புகார் அளித்துள்ளது. அங்குள்ள போலீசார் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஸோ அமெரிக்காவில் ஹிந்து கோவில் என்ன கோவில் அப்படின்னா சுவாமி நாராயணர் கோவில் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஆதித்யா L1 விண்கலம் ஜனவரி 6 இலக்கை அடையும் அப்படின்னு சொல்லி தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சூரியனோட புறவெளியை ஆய்வு செய்வதற்காக தான் இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்டது இந்த ஆதித்யா L1 அப்படிங்கக்கூடிய விண்கலம் எதற்காக, எந்த பகுதியை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ சூரியனோட புறவெளியை ஆய்வு செய்வதற்காக இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்டது தான் ஆதித்யா L1 விண்கலம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. பூமியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அதன் இலக்கான லாக்ராஞ்சியன் புள்ளியில் L1 அப்படின்னு சொல்லுவோம், லாக்ராஞ்சியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஜனவரி 6 நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரோவோட தலைவர் பேரை பார்த்து வச்சுக்கோங்க, எஸ் சோம்நாத். சூரியனோட புறவெளியை ஆய்வு செய்வதற்காக தான் இந்த விண்கலம் அனுப்பப்பட்டுச்சு. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவன் விண்வெளி மையத்தில் இருந்து PSLV ராக்கெட் மூலமாக ஆதித்யா L1 அப்படிங்கிற விண்கலம் செலுத்தப்பட்டுச்சு. இந்த நிலையில் குஜராத்தில் நடைபெற்ற பாரதிய அறிவியல் சம்மேளன நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற போது ஆதித்யா L1 விண்கலம் குறித்த செய்திகளை அவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ இது வந்து லாக்ராஞ்சியன் பாயிண்டில் ஜனவரி 6 ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ண உடனே சரியான பாதையில் விண்கலம் நிலைநிறுத்தப்பட போகுது. இதன் மூலமாக நமக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சூரியனில் நிகழக்கூடிய எல்லா விதமான மாற்றங்களையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் இந்த மிஷனோட டார்கெட்டு, பார்த்து வச்சுக்கோங்க. ஆதித்யா L1 மிஷன் லாக்ராஞ்சியன் பாயிண்டில் ரீச் பண்ண போது சூரியனோட வெளிப்புறத்தை ஆய்வு பண்ணுறதுக்காக அடுத்த 5 வருஷங்களுக்கு சூரியனில் என்னென்ன மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். தென் இதை லான்ச் பண்ண இடம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையம். ராக்கெட்டோட பேர் பார்த்திங்க அப்படின்னா PSLV. இது போதுமான டீட்டெயிலாக இருக்கும். இந்த நியூஸ் பேப்பரில் இதுதான் முக்கியமானதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், தேசிய மகளிர் குத்துச்சண்டை ப்ரீ குவார்ட்டரில் ஸ்வீட்டி போரா பூஜா ராணி இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், மகளிர் டெஸ்ட்டு ஆஸ்திரேலியா 46 ரன்கள் முன்னிலையில் இருக்குது. ஸோ முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தின ஹர்மன் பிரீத் கவுர். ஸோ எவ்வளோ ஒரு ஆக்ரோஷத்தோடு அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்றது இங்கே தெரியுது. தென் அடுத்தது பாருங்கள், இந்தியாவுக்கு எதிராக ஒரே ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி 46 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. இதுதான் இந்த நியூஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ப்ரோ கபடி லீக் ஜெய்ப்பூர் வெற்றி பெற்றுள்ளது. மான்செஸ்டர் சிட்டி சாம்பியன். இது 2023ஆம் ஆண்டில் அந்த அணி வெல்லும் 5வது பட்டம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. தெரிவித்தது யார் அப்படின்னா ஃபிஃபா சர்வதேச கால்பந்து சம்மேளனம் தான் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நிகழாண்டில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டிய இந்திய பாரம்பரிய மருத்துவம். ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்று. இதை வெளியிட்டது பார்த்திங்க அப்படின்னா ஆயுஷ் அமைச்சகம் தான். ஸோ ஆயுஷ் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒன்றா இப்போ மாறிட்டுருக்கு. இது குறித்த முக்கியமான நியூஸஸ் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இதை மட்டும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஹின்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர் பார்க்குறது முக்கியம் இல்லை, அதை ஹின்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தான் டெஃபினட்டாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப எக்ஸாம் டைமில் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கல்வி IAS அகாடமியோட மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் புக்லெட் மோர் தென் எனஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணதாக தான் அது இருக்கும்.
எக்ஸ்பர்ட்ஸோட கைடன்ஸில் அது ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது 2 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் போதும். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற ஸ்கோரை எக்ஸாமில் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்காது. ஸோ நம்ம நியூஸ் பார்க்கலாம். G20 தலைவர்களோட உச்சி மாநாட்டின் பிரகடனத்தில் பாரம்பரிய மருந்துகள் தொடர்பான அம்சம் இணைக்கப்பட்டதில் இந்திய பாரம்பரிய மருத்துவத்திற்கு விஞ்ஞானபூர்வமான அந்தஸ்தோடு சர்வதேச அளவில் முக்கிய இடமும் பெற வைத்தது. ஸோ இதான் G20ல தான் இதுக்கான ஒரு முக்கிய பிளேஸே கிடச்சிச்சு. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நியூயார்க் ஐநா தலைமையகத்தில் ஜூன் 21ஆம் தேதி நடைபெற்ற சர்வதேச யோகா தினம். டேஸ் பற்றின கொஷின்ஸ் முக்கியமானது. சர்வதேச யோகா தினம் எப்போ அப்படின்னா ஜூன் 21. இந்த யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்றாங்க. இதில் 2 கின்னஸ் உலக சாதனைகள் பற்றியும் பதிவாகி இருக்கு. என்ன அப்படின்னா 9வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாவின் பெருங்கடல் வளையம் ஓஷன் ரிங் ஆஃப் யோகா அப்படிங்கிற தனித்துவமான அம்சம் நடைபெற்றது. 9வது சர்வதேச யோகா தினம் பார்த்து வச்சுக்கோங்க. யோகாவின் பெருங்கடல் வளையம் ஓஷன் ரிங் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லலாம். இதன் அடுத்தது பாருங்க, ஆர்டிக் முதல் அண்டார்டிகா வரையிலான யோகாவும் 2023ஆம் ஆண்டின் யோகா தினத்தில் மற்றொரு சிறப்பு அம்சமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பாரம்பரிய மருத்துவம் குறித்த முதல் உலகளாவிய உச்சி மாநாடு குஜராத் தலைநகரம் காந்தி நகரில் உலக சுகாதார அமைப்பால் ஏற்படுத்தப்பட்டது. ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ ஒன்ஸ் அகைன் பாருங்க, பாரம்பரிய மருத்துவம் குறித்த முதல் உலகளாவிய உச்சி மாநாடு எங்கே அப்படின்னா குஜராத்தில். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆயுஷ் விஷா. இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்று தான். மத்திய அரசால் நிகழாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த ஆயுஷ் விசா. இந்திய மருத்துவ முறைகளின் கீழே சிகிச்சை பெறக்கூடிய இந்தியாவிற்கு வரும் வெளிநாட்டினருக்கு சிறப்பு விசா அளிக்கப்பட்டது. ஸோ அந்த விசாவோட பேர் தான் ஆயுஷ் விசா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவை ஒரு மருத்துவ மையமாக மாற்றுவது தான் அதோட குறிக்கோள். ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இந்த விசாவை பயன்படுத்தி இந்தியாவுக்கு வரலாம். அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் ஃபெசிலிட்டியை ஈஸியாகவே அசஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஆயுஷ் அமைச்சகத்தின் பல்வேறு திட்டங்கள், உள்கட்டமைப்பு மேம்பாடு, பல்வேறு உச்சி மாநாடு ஆகியவற்றில் ஆயுஷ் பர்வ் கண்காட்சி வடகிழக்கு பிராந்தியத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியின் வேகத்தை விரைவுபடுத்துவதில் கணிசமான பங்களிப்பை வழங்கியது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ பேரை பார்த்து வச்சுக்கோங்க, ஆயுஷ் விஷா கொஞ்சம் முக்கியமானது தான். அடுத்து பாருங்க, உலகத்தை பற்றின ஒரு நியூஸ். காசாவுக்கு கூடுதல் நிவாரண உதவி அப்படின்னு சொல்லி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது குறித்த மற்ற தலைவர்களுடைய கூற்றுக்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆண்டோனியோ குட்ரஸ் ஐநாவோட பொதுச் செயலாளர். ஸோ இது கூட கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமானது தான். ஐநாவோட பொதுச் செயலாளரோட பேர் என்ன அப்படின்னா ஆண்டோனியோ குட்ரஸ். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள், போர் நிறுத்தம் தான் ஒரே வழி. காசாவில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு போர் நிறுத்தம் மட்டுமே வழிவகுக்கும். இருந்தாலும் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த தீர்மானம் அதற்கான வழியை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு நம்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் ஆண்டோனியோ குட்ரஸோட கருத்து. தென் ஐநாவிற்கான அமெரிக்க தூதர் இருக்காங்க, லிண்டா தாமஸ். ஸோ இவங்க ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். காசாவில் நினைத்து கூட பார்க்க முடியாத துயரத்தை அனுபவித்து வரும் பொதுமக்களுக்கு இந்த தீர்மானம் நம்பிக்கை அளிப்பதாக உள்ளது. இதில் இதுவரை இல்லாத வலிமையான வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நைஜரில் இருந்து முழுமையாக வெளியேறியது பிரான்ஸ் இராணுவம். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜரில் அந்த நாட்டு இராணுவத்துடன் இணைந்து பயங்கரவாதத்திற்கு எதிரான கூட்டு இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த பிரான்ஸ் படையினர் அங்கிருந்து முழுமையாக வெளியேறினர். அடுத்தது பாருங்க, 3 ரஷ்ய விமானங்கள் அழிப்பு உக்ரைன் தெரிவிச்சிருக்காங்க. தங்கள் நாட்டில் பறந்து வந்த 3 ரஷ்ய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் கூறியிருக்கு. ஸோ இது குறித்து அந்த நாட்டோட விமானப்படை வெளியிட்ட அறிக்கை கொடுத்துருக்காங்க பாருங்க. கெர்சான் பகுதி வான் எல்லையில் ரஷ்யாவின் Su-34 ரகத்தைச் சேர்ந்த 3 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நிலக்கரி உற்பத்தி 100 கோடி டன்னை தாண்டும் அப்படிங்கிற டேட்டா இங்கே கொடுத்துருக்காங்க வர்த்தகம் பேஜில். ஸோ நடப்பு நிதியாண்டில் இந்தியாவோட நிலக்கரி உற்பத்தி 100 பில்லியன் டன்னை தாண்டும் அப்படின்னு சொல்லி மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 11% அதிகரித்த அனல் மின் உற்பத்தி. இந்தியாவில் நிலக்கரியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் ஒட்டுமொத்த அனல் மின் உற்பத்தி கடந்த ஏப்ரல் நவம்பர் காலகட்டத்தில் 11.19% அதிகரித்துள்ளது. ரெண்டுமே கார்லேட் ஆகக்கூடிய நியூஸ் தான். ஸோ டெஃபினட்டாக நிலக்கரியோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக அனல் மின்னோட உற்பத்திக்கும் முக்கியமானதாக தான் இருக்கும். ஸோ இது அதிகரித்தா இதுவும் அதிகரிக்கும். இதுதான் இதில் கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்கள், அந்நிய செலாவணி கையிருப்பு 61,597 கோடி டாலராக உயர்ந்துள்ளது.
ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.